சக்தி பிலிம் ஃபேக்டரி மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் சக்திவேல் சார் அவர்கள் வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஹலோ, ரவிக்குமார் சார் தான் எங்க ஜோதிக்கு குரு. அவரு மத்திய கதை வந்து ஓகே பண்ணது அவர் தான். அவர் சொன்னார், அப்போ லண்டன்ல படிக்க நீங்க என்னோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கேஆர் சாரு நாங்கெல்லாம் சேர்ந்து கவுன்சில் ஒர்க் பண்ணோம். எனக்கு நண்பர், ரொம்ப பிடிச்சவர். ரொம்ப வருஷம் கழிச்சு சொன்னோம். அவர் வீட்டு நேம் என் பேரு, எங்க வீட்டு பேரு ஆரம்பி தான். 2 பேரும் வரவே. ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சவங்க 2 பேரும். ஸோ இந்த நீங்க பேசு செட்டி செட்டி வந்து முதல்ல எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாரு. ஒர்க் பண்ணி அப்போ ஞானவேலு கூட இருந்தாரு. இப்போ வெளியே போயிட்டு இன்னைக்கு தமிழ் படங்களை நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய படங்களை விநியோகம் பண்றாரு. அவர் வந்ததுக்கு அவர் தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரவிரத்னம் சார் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. கவலைப்படாதீங்க, இனிமே எல்லாமே சக்சஸ் ஆகும். இது வந்து வெயிட் பண்ணிருக்கு பாருங்க 5 வருஷம். அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு. எல்லாமே விதியில்லைங்களா, அதுதான். அப்புறம் நீங்க வந்து விஜயோட 3 படம், அஜித்தோட 3 படம் சொன்னீங்க. நான் கூட 1 வருஷத்துல 3 படம் பண்ணிருக்கேன். ஆமா, அவ்வளவு இல்லை. முதல்ல மற்ற தமிழ்ல பண்ணோம், தெலுங்குல இன்வைட்டர் சார் சொன்னாரு. படவாட்டால ஜோதி நாங்களும் டிஸ்கஷன்ல இருந்தோம். தெலுங்கு படவாட்டா தெலுங்கு நாங்க கண்டினியூஸா ஒரே ரோல ஒரே வருஷங்கள்ல 3 படம். அதாவது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலா நட்புக்காக பண்றதுக்கு வேற சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும் போது ஒரு லைன் சொன்னாப்புல, இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, என்னோட டைப் ஆஃப் பிலிமா இருக்கு. நான் இந்த மாதிரி எமோஷனல் டிராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணேன், அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் படத்துலயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசா வளர்ந்தாரு. அதோட நான் விடல. அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் டிஸ்கஷனுக்கு கூட வருவாரு. படையப்பாலையும் அவருடைய பங்கு இருக்கு. அந்த அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்குல போச்சு அப்பாவுக்கு. ஸோ அந்த காலங்கள் வேற. இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்கு. மாறி இருக்கும்போது இந்த அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதை வச்சு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணுவ. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, லைஃப் மாறுன்ட்டு. அவர் கல்யாணம் ஆச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இந்த படமே ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாத்தையும் செய்தி தான். ஸோ நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜோதி இனிமே பிரகாசமா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். ரத்னம் சார், இந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நடிகர்கள் படத்தில் நடிக்கும் போது என்ன கிளாஸ் வருமோ, ஏன் ரத்னம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது தமிழ்நாட்டோட பட்டி தொட்டியில எல்லாம், தமிழ்நாடு இல்ல ஆந்திரா, தமிழ்நாடு ஆந்திரா 2 இடத்துலயும் பட்டி தொட்டி வரைக்கும் அந்த பேருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் இருக்கும். ஏதோ 1-2 சம்பவம் பண்ணிட்டு உள்ள தயாரிப்பாளர் கிடையாது, பண்ணது அத்தனை சம்பவம் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன், நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல, இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் வெறுமனே பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து படம் பண்ணவர் கிடையாது. உழைச்சி சார் சொல்லியிருக்காங்க நிறைய, உழைச்சி மேல வந்து ஒரு இந்தியன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய தைரியம் வேணும், அதை தாண்டி சினிமாவில எவ்வளவு பெரிய காதல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ஆகட்டும், கிட்டத்தட்ட சொல்லிட்டே போனாங்க. அத்தனை படங்களுமே தமிழ்நாட்டோட பிளாக் பஸ்டர், தமிழ்நாட்டோட சினிமாவோட ஹிஸ்டரிய மாற்றி எழுதுனதுல வந்து ஏஎம் ரத்னம் சாரோட பங்கு பெரிய பங்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
தமிழ் படங்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் தெலுங்குல ரீரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும், தெலுங்குல உள்ள படங்களை தமிழ் வந்ததா இருக்கட்டும், சார் போய் ஹிந்தியில படம் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வரலாறு. ஒரு ஒரு சின்ன விஷயம், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தியேட்டர்லயும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎஸ்ன்னு பார்த்திருப்போம். ஒண்ணுமே கிடையாது. வேற ஒரு டெக்னாலஜி வர வேண்டிய நேரத்துல ரத்னம் சாருக்கு டிடிஎஸோட சவுண்ட் பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். தமிழ்நாட்டோட எல்லா தியேட்டர்களும் டிடிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்ன காரணம்னா, சாரோட பெரும்பான்மையான படங்கள் டிடிஎஸ்ல வெளியாக ஆட்டோமேட்டிக்கா தியேட்டர் எல்லாமே வந்து டிடிஎஸ் முறைக்கு மாறி இருக்காங்கன்னா, அப்போ சினிமாவுல ரத்னம் சாருக்கு இருந்த ஹோல்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கண்டிப்பா புதுசா வந்தவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, சினிமாவை பத்தி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா ரத்னம் சாருங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில நான் எனக்கெல்லாம் பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னோட உறவினர் என் சந்தோஷமுத்து சார் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய அனுபவத்தை அங்கிருந்து கிடைக்க முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய பிரமிப்போடையே சாரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பக்கத்துல இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சொல்றது, என்ன ஒரு 7th ரெயின்போ காலனியோட ஸ்கிரிப்ட் எடுத்து அப்படியே படிக்க சொல்லுவாங்க. நான் எந்த வேகத்துல தமிழ்ல அதை படிக்கிறனோ அதே வேகத்துல அதை வந்து தெலுங்குல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க சாரு. நான் படிக்கும்போதே வந்து இடையில வந்து ஒரு மாதிரியான எமோஷனுக்கு சிரிப்பு வந்துடும், இது வந்துடும், அது எல்லாம் கவனிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டு இருப்பாங்க. படத்தோட எமோஷன் என்னவோ அதே எமோஷன்ல படிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெலுங்குல எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஆளுமை சார் வந்து என்னன்னா, வெறும் தயாரிப்பாளரா ஒரு ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ற ஆள் கிடையாது. அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டோட இன்வால்மெண்டா ஒரு சக கலைஞனா உள்ள உட்கார்ந்து பண்ணக்கூடிய ஒருத்தர். ஒருவேளை மிகப்பெரிய இயக்குநர்களுக்கு, மிகப்பெரிய நடிகர்களுக்கான அங்கீகாரம் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு ஒண்ணு நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்திருந்தா ரத்னம் சாரோட பேரு இன்னும் 50 வருஷத்துக்கு டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரா சார் இருந்திருப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல எனக்கு பேச வாய்ப்பளித்த ரத்னம் சாருக்கும், ஜோதி கிருஷ்ணா சார் அவரோட ஒர்க் நானும் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட். நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். ரொம்ப நன்றி. சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தின் இன்னைக்கு விழாநாயகன் கீரவாணி சார். அவரு கீரவாணி சார் வந்து பாகுபலி பண்ணிருக்கலாம், தெலுங்குல பெரிய ஆளா இருக்கலாம். பட் எங்களுக்கு மரகத மணியும் அந்த காலத்துல இருந்தே தெரியும். நானும் அவரும் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிக அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், நண்பர். இன்னைக்கே வந்து மறக்க முடியாது அந்த நாட்களை, அந்த பாடல்களை. கொண்டாட்டம் படமும், அப்புறம் தெலுங்குல ஒரு படம், பாவன் நச்சாட்டு ஒரு படமும் பண்ணேன் அவரோட. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நித்யா கர்வால் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். ரத்தன் பேர் வந்து நண்பர்னு சொல்றதா இல்லைன்னா அட்வைசர்ன்னு சொல்றதா, அந்த மாதிரி எங்களுடைய நட்பு ஆரம்ப காலத்திலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 5 வருஷத்துக்கு மேல இருக்கேன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய பர்சனல் மேட்ரு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் சொன்ன படங்களோட லிஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஹிட்டு. ஆனா அதுல அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு இதுல வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உள்ள போய் டைரக்டர் கிட்ட வந்து ஏதோ ஒண்ணு அது ரொம்ப டிப்ளமேட்டிக்கா போய் சொல்லி சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னா அவருடைய பங்கு இருக்கு. வெறும் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு அதுல ஒரு பேஷன். சினிமானாவே ஆரம்பத்துல இருந்து சில பேர் பல விதத்துக்கு வராங்க சினிமாவுக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க, ஃபேமுக்கு வராங்க, பல விஷயத்துக்கு வராங்க. ஆனா ரத்னம் அப்படி இல்லை. ஆரம்பத்துல இருந்து சினிமாவை நேசிச்சு இன்னைக்கு கூட ஒரு உண்மையான விஷயம் சொல்ல போனா இத்தனை பெரிய படங்கள் சொன்னாரே தவிர அதுல இதுவரையில ஒரு பெரிய சொத்து ஒன்றும் சம்பாதிக்கல. நல்ல பேரு இன்னைக்கு இந்தியாவில் உலகம் முழுவதும் ரத்னம் சொன்னா இன்னைக்கு பேசுற அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த டெடிக்கேட்டடா சின்சியரா அந்த படங்கள் பண்ணதனுடைய இது வந்து இன்னைக்கு அவர் அது சம்பாதிச்சிருக்காரு. அது போறோம். இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும்
எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா இதுல அவருடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி வெளியில வந்துருவாரு. நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா, இது கடைசியா அவர் இந்த ப்ராப்ளங்கள்லாம் அடைஞ்சு கடைசியா போய் இது வந்து அந்த பவன் கல்யாண் சார் கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு அவரும் ஹெல்ப் பண்றாரு, இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பேன் இண்டியாவா வந்திருக்குன்னு சொன்னா நிச்சயமா வந்து சினிமாவை நம்பி சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க கடவுள் வந்து அவங்களை கைவிட மாட்டாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நிச்சயம் இந்த படம் ஜெயிச்சாச்சு இந்த படம். ஏன்னா காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்கு. அவருடைய எல்லா பிரச்சனையுமே இந்த படத்துல சால்வ் ஆகி இனிமேல புது ரத்னமா நம்ம பார்க்கலாம். இந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்பு அவருக்கு வந்திருக்கு. பையனும் இன்னைக்கு நல்லா வந்துகிட்டு இருக்காரு. அந்த ஃபேமிலி மேல எனக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு. அந்த அளவுக்கு நிச்சயமா இது ஒரு பெரிய ப்ராஜெக்டா வரும். அதே நேரத்தில் இந்த பாட்டுங்களை பார்க்கும்போது அருமையான மியூசிக். அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம், ஆஸ்கார் அவார்டு வின்னரு. அந்த மியூசிக்கல் சென்ஸ்ல, அதாவது மற்ற லாங்குவேஜ்ல டப் பண்ணா கூட டப் பண்ண மாதிரி தெரியல. அந்த லிரிக்ஸ் அழகா எழுதியிருந்தா கூட ஒரிஜினல் தமிழ் பாட்டு பார்த்தா மாதிரி இருந்தது. நிச்சயமா எல்லா சாங்கும் வேற ஹிட்டு சார். இந்த படத்துக்கு நீங்க வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சார். உங்களுக்கு கிரெடிட் கோஸ் டு யூ ஆல்சோ. நான் உண்மையிலே கைத்தட்டி ஆகணும். எல்லாரும் வந்து கீரவாணி சார் வந்து அவர் மரதமையா இருந்தாலும் சரி, கீரவாணியா இருந்தாலும் ரெண்டும் சேர்த்து நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். ஒன்னும் முக்கியமா சொல்லணும்னா, இந்த அற்புதமான மனிதர் இந்த பவன் கல்யாண் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்து இருக்காரு, சினிமாவும் இருக்காரு. அவர் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற நடிகர்களும் சரி, இல்ல புதுசா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவர் ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கணும். ரோல் மாடல் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நின்னாரு டெபுட்டி சிஎம் ஆயிட்டாருன்றது தான் தெரியும். ஆனா 10 வருஷமா இந்த அரசியல்ல வரணும்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி படாத பாடுபட்டு அதுல தோல்வி அடைஞ்சு எல்லாம் பல விஷயங்களை சந்திச்சு எல்லாம் ஆன பிறகு அவருக்கு ஒரு டோட்டலா தெரிஞ்சுக்கிட்டாரு அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி தான் இன்னைக்கு ஆந்திரால அந்த கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னா எல்லாமே வந்து அந்த நம்ம யாரை பாராட்டணும்னு சொன்னோம்னா பவன் கல்யாண் தான். அவர் இல்லைன்னு சொன்னா அந்த கவர்மெண்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு பிஜேபியில இருந்து அவரு கொண்டு வந்து சந்திரபாபு நாயுடு சேர்த்து எல்லாரையும் ஒண்ணு பண்ணி, அதோட என்னன்னா அவருடைய பொறுமை, பெருந்தன்மை, உழைப்பு, விடாமுயற்சி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்னொன்னு இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா எது சொல்றேன், புதுசா யாரோ வராங்க அரசியலுக்கு, வர்றது தப்பு இல்லை. ஆனா அந்த ஹிஸ்டரி இப்போ பவன் கல்யாண் எப்படி வந்தாரு, எப்படி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காருன்னு சொன்னா, அவர் எப்படி எல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு வந்து விட்டு கொடுத்து அவர் நினைச்சது என்னன்னு சொன்னோம்னா, தான் ஜெயிக்கணும், தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கல, அந்த கூட்டணி ஜெயிக்கணும். அதுதான் கொள்கை ரீதியா வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சதுனாலதான் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டே வந்துருக்கு. அதனால வந்து நம்ம வரக்கூடிய நடிகர்களும் சரி, யாரா இருந்தாலும் ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வர்றவங்க வந்து பவன் கல்யாண் சார் ஒரு ரோல் மாடலை வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா ஃபியூச்சருக்கு இந்தியாவுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து இந்த டெஃபினட்டா இவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. நான் அது வந்து ஒரு காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கு. ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரத்னத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.